அருட்பெரும் ஜோதி துணை. அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு என்னென்னா திருக்குறள் தான். திருவள்ளுவர் ஒரு சித்தர். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பாருங்கள். அவர் பல நூல்களை எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் திருக்குறள். அந்த திருக்குறள் துன்பக்கடலில் தவிக்கிற ஒருத்தருக்கு கரை சேர்க்கும் ஒரு துடுப்பு, இருளில் இருப்பவனுக்கு ஒரு ஒளிவிளக்கு, வாழ்க்கையை சுவைக்க கற்றுத்தரும் அறிவு தேன். அந்த 1330 திருக்குறள் பாடல்களை அனைவருமே படிக்க வேண்டும். உலகத்தின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அந்த 1330 பாடல்களில் ஒரு 9 பாடல்களை ஆழ்கடலில் சென்று முத்தெடுத்த ஒரு மகிழ்ச்சியோடு உங்கள் செவிகளுக்கு சிந்தனை தேனை விருந்தாக்கும் ஒரு சிறு முயற்சி தான் இது. பார்க்கலாம் வாங்க. 1. கல்வி கற்றதன் பயன் எது என்றால் அது இறைவனின் திருவடிகளை தொழுதே ஆகும். தலைப்பு கடவுள் வாழ்த்து. பாடல். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். 2வது பாடல். இந்த உலகத்தில் வாழும் முறைப்படி வாழும் மனிதன் வானுலகில் வாழும் தெய்வத்திற்கு சமமாவான். தலைப்பு இல்வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். 3வது பாடல். ஒழுக்கம் ஒருவருக்கு சிறப்பும் உயர்வும் தரும் என்பதால் அந்த ஒழுக்கமே அவரது உயிரினை விட உயர்ந்ததாக மதிக்கப்படும். தலைப்பு ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்தது. நாம் வாழும் பூமியே வள்ளுவர் 2ஆக பிரிக்கிறார். பொருள் மட்டுமே விரும்பும் இயல்புடைய மக்களிடம் பொருள் இல்லாமல் செல்லும்போது எப்படி மதிப்பு இல்லையோ அதேபோல் மனதில் அருள் இல்லாதவருக்கு, அதாவது மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்கும் எண்ணம் இல்லாதவருக்கு அருளை விரும்பும் மக்களிடம் மதிப்பு இருக்காது. இதுதான் தலைப்பு அருளுடைமை. பாடல் அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை ஆங்கு. அடுத்த பாடல் பொருள் பார்ப்போம். கற்கும் போது தெளிவாக சந்தேகமின்றி கற்க வேண்டும். அவ்வாறு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கற்ற பிறகு அதற்கு தக்கவாறு வாழ முயற்சிக்க வேண்டும். தலைப்பு கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்த பாடல். எந்த ஒரு செய்தியையும் யாரிடம் கேட்டபோதும் அந்த செய்தியில் உள்ள உண்மையான தன்மையை அறிவதே அறிவுள்ளவனின் இயல்பாகும். தலைப்பு அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது பார்க்கலாமா. வரப்போவதை முன்கூட்டியே கணித்து அதற்கு தயார் நிலையில் மனதையும் உடலையும் நல்ல நிலையில் வைத்திருக்கும் ஒருவனுக்கு மன அதிர்ச்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உடலை தரையில் வீழ்த்தும் உடல் நோய்களும் வருவதற்கு சாத்தியமே இல்லை என்கிறார் வள்ளுவர். தலைப்பு அறிவுடைமை. பாடல். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். அடுத்த பாடல் பார்க்கலாங்களா. நம்மால் உழைத்து பெறக்கூடிய வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒரு சிறு துன்பமும் இல்லை. ஆனால் நாம் பெற்ற வருமானத்திற்கு மேல் கடன் பெற்று செலவு செய்தால் எல்லா துன்பமும் நம்மை சேரும். தலைப்பு வலி அறிதல். பாடல். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. அடுத்த பாடல் இறுதியாக பார்க்கலாம். எவன் ஒருவன் எந்த உணவை எப்போது சாப்பிட வேண்டும் என்று அறிந்து அந்த உணவுப் பொருளின் கழிவானது உடலை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டதா என்பதை அறிந்து அதன் பின்னர் மீண்டும் உணவை அருந்துகிறானோ அவனை நோய் என்ற ஒன்று தீண்டாது. அதனால் அவனுக்கு மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது. தலைப்பு மருந்து. பாடல். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இந்த 9 திருக்குறள்களையும் இதை படிப்பவர்கள் பின்பற்றி அவர்களின் உறவுகளுக்கு தெரியப்படுத்தி அனைவரும் மிக பெரும் பயனடைய வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோள். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.